சிறகடிக்க ஆசை சீரியலில் அடுத்த வரை எபிசோடில் சந்திரா இருந்துட்டு மீனாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. என்னாச்சம்மா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், மீனா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்னாச்சம்மா, ஏன் ஏதாவது உடம்புக்கு முடியலையா, இல்லை வேறு ஏதாவது பிரச்சனையா, ஏமா இப்படி பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், சீதா வீட்டுக்கு வந்தவ சரி ஏதோ ஒரு மன கஷ்டத்தை மாதிரி இருந்தா. சரி, அவங்க அத்தை இல்லாதனால தான் அவள் அப்படி இருக்காளோன்னு நான் நினச்சிக்கிட்டு அமைதியை விட்டுட்டேன். அதுக்கு அடுத்ததா என்னாச்சுன்னே தெரியல. திடீர்னு மறுபடியும் சீதாவை பார்க்கறதுக்கு போனால் அங்கேயே மயங்கி விழுந்து கிடக்குறாடி. எழுப்பி பார்த்தேன், எந்திரிக்கவே இல்லை. அதனால் பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே மீனா இருந்துட்டு, எதுக்காகவும் பயப்படாதம்மா, நான் உடனே கிளம்பி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா இருந்துட்டு முத்துவை கூட்டிக்கிட்டு நேராக ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. மீனா, கேட்குறேன்னு தப்பாக எடுத்துக்காத, உண்மையவே அந்த அருண் சீதாவை நல்லபடியாக தான் பார்த்துக்கிறேனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், மீனா இருந்துட்டு இப்போ நான் இந்த விஷயத்த இவர்கிட்ட சொன்னால் கண்டிப்பாக கோவப்படுவார். கோவத்தில் அந்த அருண்கிட்ட கூட போய் சண்டை போடலாம். அதுவே சீதாவோட வாழ்க்கையை கூட பாதிக்கலாம். அதனால் நம்ம அமைதியாக இருக்கிறது தான் எல்லாத்துக்கும் சரியான ஒரு முடிவு அப்படின்னு சொல்லிட்டு மீனா இருந்துட்டு, அப்படிலாம் இல்லைங்க, அருண் நல்லதாக பார்த்துக்கிட்டாரு. ஆனால் சீதாவுக்கு தான் அவங்க அம்மா செத்த போனதில் ரொம்ப வருத்தமாக இருக்கா. ஏன்னா அவளை அவங்க பெத்த பொண்ணு மாதிரி தான் பார்த்துக்கிட்டாங்க. திடீர்னு இல்லைன்னு உடனே அவளால் ஏற்றுக்க முடியல போல இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்ததா சீதா அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலில் போய் பார்க்குறாங்க. அதோடு இன்னைக்கான பிரம முடிச்சிருக்காங்க.